வணக்கம். 2026, 2027 ஆண்டுகளில் தலைமைக்கு புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக தலைமைக்கு புலமை பரிசில் பரீட்சை 2025 ஆண்டு 29வது வினாவுக்கு வினாத்தாள் ஒன்றின் 29வது வினாவுக்கு விடை காணும் வழக்கம் வழங்குகின்றது. அவரால் நீங்கள் இங்க ஒரு வடிவம் தந்திருக்கு. இவ்வடிவத்தை முக்கோணி வடிவமாக்க சிறிய சதுர முக்கோணி வடிவங்களை குறைந்த பட்சம் அதனுடன் சேர்க்க வேண்டியது என 3 விடைகள் தரப்பட்டிருக்கு. அதில் குறைந்த பட்சம் என்று கேட்கப்பட்டாலும் 3லையும் எண்ணிக்கை சமனாகத்தான் இருக்கின்றது. ஒரு சதுரம் 4 முக்கோணம் மொத்தம் 5, 2 சதுரம் 3 முக்கோணம் மொத்தம் 5, 3 சதுரங்கள் 2 முக்கோணிகள் மொத்தம் 5. அப்ப இங்கே குறைந்தபட்சம் என்ற சொல்லுக்குரிய பதம் இங்கு பயன்பட முடியாது. ஆயினும் நாங்கள் இதுல எது பொருத்தமானது என கண்டுகொள்வோமா இருந்தால் எங்களுக்கு இந்த விடியை அணுக முடியும். சரி, இப்பொழுது நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த முக்கோணத்துக்கு முக்கோணம் தான் 3 பக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும். சாரி, 3 பக்கங்களை கொண்ட மூடிய உருவம். அது சமநோக்க முக்கோணி தான் 3 பக்கங்களும் சமனாக இருக்க வேண்டும். இது முக்கோணி எவ்வாறு இருக்கலாம்? 3 பக்கங்களை கொண்ட மூடிய உருவம், மூடிய வடிவம். இப்ப இந்த முக்கோணிக்கு நாங்கள் நேராக இணைத்து இந்த கோட்டை நேராக இணைத்து ஒரு முக்கோணி அமைக்கின்ற போது எங்களுக்கு எத்தனை சதுரம் எத்தனை முக்கோணிகள் தேவை என்பதை கண்டு அதை பொருத்தமான வழியை கண்டுகொள்ளலாம். இதிலே ஒரு சதுரம், இன்னொரு சதுரம் இப்படியாக இருந்தால் இதிலே ஒரு சதுரம், 2 சதுரம், ஒரு முக்கோணி, 2 முக்கோணி, 3 முக்கோணி என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது ஏற்கனவே இருக்கின்றது இந்த முக்கோணி. நான் இங்க இருந்து கொடுக்கிறேன். அப்ப 2 சதுரங்களும் 3 முக்கோணிகள் என்ற 2வது விடையே பொருத்தமானது. இப்ப என்னுடைய இலக்கு வழி வினாவுக்கு வருகின்றேன். இதில் ஒரு வடிவம் இருக்கின்றது. மேலே ஒரு சதுரம், கீழே 3 சதுரங்கள் இணைந்த ஒரு வடிவம். இதை சதுரமாக கருதிக் கொள்ளுங்கோ. இதனை ஒரு சதுர வடிவமாக்க இடமாற்ற வேண்டிய சதுரங்களின் எண்ணிக்கை யாரு? இதை ஒரு சதுர வடிவமாக்க, சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சமமானதுதான் சதுரம். அப்ப இது ஒரு சதுர வடிவாக்குறதுக்கு அதுக்கு எத்தனை சிறிய சதுரங்களை இடமாற்ற வேண்டும் என்பதுதான் வினா. அதை நீங்க கொமெண்ட் ஊடாக விடையளித்து உங்கள் திறமையை வழிகாட்டுங்கள். நன்றி.